அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜமுனா ராமஜெயம். நான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கன்சல்டன்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் வேகமாக போகிற சூழலில் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் வந்து தன்னை எப்படி வந்து பார்த்துக்கணும், தன்னுடைய மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆலோசனையாகவே இருக்குது. வேகமாக போகிற வாழ்க்கை, வேகமாக வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு சும்மா உட்காந்துருப்போம், இல்லை வண்டி ஓட்டும் போது எஃப்எம் கேட்போம், இல்லை பாட்டு கேட்போம், ஆனால் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா காலகட்டத்துலேயுமே நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன், பிஹேவியர் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், ஏன் அப்படி செய்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், ஏன் அப்படி யோசிக்கிறோம், இதை பற்றின ஆய்வுகளை நம்ம மூளை சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்டது, இதை பற்றி வந்து படித்து அதை பற்றின விஷயங்களை விளக்கமாக சொல்கிறது தான் சைக்காலஜிஸ்டோட வேலை. ஸோ பேசிக்கலி ஆக்ட், பிஹேவியர் அண்ட் ஃபீலிங்ஸ் வித் இமோஷன்ஸ். ஒரு சார் வந்து எங்ககிட்ட வந்திருந்தாங்க, என்னோடய கிளைண்ட்டு. அவங்களுக்கு வந்து காலையில் நார்மலாக தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், தூங்கி எழுந்திருப்போம், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், இல்லைனா வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்போம். பட் அவருக்கு வந்து சேலஞ்ச் இது தான். காலையில் தூங்கி எழுந்துக்கிறாரு, அந்த அளவுக்கு புத்துணர்வு இல்லை, ரொம்ப வந்து உடல் அசதியாக, ரொம்ப வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. எழுந்து போகணுமா, இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு பாரம், மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் சோகமாக இல்லை, ஆனால் சோர்வாக இருக்கார், ரொம்பவே சோர்வாக இருக்கார். ஏன்னு புரியலை. இயல்பாக பேசிக்கிட்டு இருந்த மனுஷன், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வேலைக்கு போகிறது, பாட்டு கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸை மீட்டப் பண்ணுறது, நல்ல ஒரு கான்வர்சேஷனில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நம்ம போய் வந்து ஏன் பேசணும், நம்ம போய் பேசணுமா, ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கணுமா, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஒரு கால் வருது, சிம்பிளாக ஒரு கால் வருது, அந்த கால் வந்து எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு மனசு ஒத்துக்கலை. ஏன் நான் அந்த கால் அட்டன் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்பை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், எதையாவது சொல்லி அவாய்ட் பண்ணிடலாமா, இந்த மாதிரியே வந்து அடுக்கடுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுக்கிட்டே வராரு. தன்னைத்தானே வந்து தன்னுடைய ரிலேஷன்ஷிப், எனி டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து தனியாக வந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக அவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ இது இந்த கண்டிஷன்லாம் எவ்வளோ நாளாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஒரு 3 வாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சில சமயத்தில் வந்து சூசைடல் தாட்ஸும் வருது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டது இதுதான், ஓவர் ப்ரெஷர் பண்ணிக்காமல் அடுத்த ஒரு 2 நாளைக்கு நீங்கள் நினைக்கிற டைமுக்கு மட்டும் எழுந்துருங்க. ஒரு 7 மணியாக இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 7 மணிக்கு எழுந்துருங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்கு எழுந்துருங்க. ஒரு வேளை சாப்பாடு, அவுட் ஆஃப் 3 மீல், ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ தேவையோ அதுக்கானதை மட்டும் பேலன்ஸ்டு மீலாக சாப்பிடுங்க. 2 நாளைக்கு இது பண்ணிவிட்டு வாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 2 நாளைக்கு இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ப்ராக்ரஸ் ஸ்லோ ப்ராக்ரஸ் தான், ஆனால் இந்த வே ஹவ் யூ ஃபீல், யூ வில் ஃபீல் லெஸ் ஹெவி லேட்டர். இதுதான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புனது. 3ஆவது நாள் வந்தார். ஹி ஃபெல்ட் லிட்டில் பெட்டர். என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ இந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன, இவ்வளோ நேரம் சொன்ன ஒரு 8-9 சிம்டம்ஸ் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும் போது சைக்கலாஜிக்கலி இதை தான் நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படின்ற பேரில் அழைக்கிறோம். இப்போ இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் பண்ணுமா, என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது, நான் எப்படி வந்து இதுலேருந்து ஓவர் கம் ஆகிறது, இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கிற கேள்விகள். நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, என்னால் ஏன் நார்மலாக இருக்க முடியல, நான் வந்து இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக வந்து ஒரு சபட்டேஜ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து இதை போட்டு குழப்பிக்கிறாங்களே தவிர அடுத்து வந்து ஹவு டு ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறது இல்லை. டாக் டு சம்ஒன் whom you trust, எனிபடி whom you trust, அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லை, யாருமே இல்லை, எனக்கு ஒரு பேனாவை எடுத்து அந்த பேனா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் நாட் பேட். அட்லீஸ்ட் வந்து ஒரு உயிர்ப்போட வந்து நம்ம அடுத்தது நம்ம வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழணும் அப்படிங்கும் போது டெஃபினெட்லி யூ நீட் ஹெல்ப்.